வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்விஸ்ம பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். திரைப்படமாகும் மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாறு. இஷாரா செவ்வந்தி குறித்து தகவல் வழங்குபவருக்கு 12 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் போலீஸ் தலைமையகம். கையடக்க தொலைபேசிகளுடன் வர்த்தகர் கைது. பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. சுதந்திரமாக வாழ விரும்பி ஆடையின்றி உந்துருளியில் பயணித்த இளைஞர். தொடர்பான விரிவான செய்திகள். ஆடையின்றிய நிலையில் உந்துருளியில் பயணம் செய்தமைக்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் தாம் சுதந்திரமாக வாழ விரும்புவதால் தனது ஆடைகளை கழற்றியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். தனது ஆப்பிள் போனை வழியில் வீசி எறிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று அகங்கமவில் உள்ள ஒரு விருந்தகம் ஒன்றில் இருந்து புறப்பட்ட அவர் பிதுருதலகால மலைக்கு செல்ல விரும்பியதாக விசாரணையின் போது குறிப்பிட்டுள்ளார். தாம் உந்துருளியில் செல்லும் போது அவ்வப்போது ஆடைகளை கழற்றி எறிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தனது செயல்களுக்கு பொதுமக்களின் எதிர்வினையும் கவனிக்க விரும்பியதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு கண்டி வீதியில் நிர்வாண நிலையில் உந்துருளியை செலுத்திச் சென்ற அகங்கமவையைச் சேர்ந்த 23 வயதுடைய இந்த இளைஞரை கட்டுக்கண்ணாவ போலீசார் கைது செய்தனர். இடையில் பல்வேறு போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார் அவரை கைது செய்ய துரத்தினர். ஆனால் அவர் தனது அதிக இயந்திர திறன் கொண்ட உந்துருளியில் வேகமாக சென்றதால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இருப்பினும் கட்டுக்கண்ணாவ போலீசார் வீதி தடையை ஏற்படுத்தி அவரை பிடிக்க முடிந்தது. அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உப்பாலி பணிலகே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் பெறுபவர்களில் கூட சிலர் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை போன்ற சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல், மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துதல், கிராமப்புற நுண்ணிதி கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது, மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சுயசரிதை ஒரு வாழ்க்கை வரலாற்று படமாக தயாரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உறுதிப்படுத்தினார். ஊடகங்களிடம் பேசிய அவர், வாழ்க்கை வரலாற்றை தவிர ஒரு குறும்படம் மற்றும் ஒரு வாழ்க்கை வரலாறும் வெளியிடப்படும் என்று மேலும் கூறினார். இந்த வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிப்பீர்களா என்று கேட்டபோது தனது குழந்தை பருவ விவரங்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், நடிக்க விருப்பமுள்ள எவரும் அந்த வேடத்தில் நடிக்கலாம் என்றும் MP நாமல் ராஜபக்ஷ கூறினார். திட்டமிட்ட குற்றவாளியான சஞ்சீவ குமார சமரரத்ன எனப்படும் கடைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான பெண்ணை கைது செய்வதற்கு சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1.2 மில்லியன் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 19 புதுக்கடையில் உள்ள புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்திற்குள் கணேமுள்ள சஞ்சீவ என்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரிக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த முக்கிய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி என்ற 25 வயதுடைய பெண் ஆவார். துப்பாக்கிச் சூடு நடந்த நாளிலிருந்து அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் எதுவும் இல்லாததால் சந்தேக நபரை கைது செய்வதற்கு சரியான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ரூபாய் 1.2 மில்லியன் ரொக்க பரிசு வழங்க போலீஸ் தலைமையகம் முடிவு செய்துள்ளது.
தகவல்களை வழங்கக்கூடிய தொலைபேசி எண்களாவன கொழும்பு குற்றப்பிரிவு பணிப்பாளர் 0718591727, கொழும்பு குற்றப்பிரிவு OIC 0718591735. தகவல்களை வழங்குபவர்களின் இரகசியத்தன்மையை பாதுகாக்க இலங்கை போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கைக்கு 3 கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளுடன் வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய வர்த்தகரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான வர்த்தகர் துபாயிலிருந்து இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பொதியிலிருந்து 111 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி உயிரியல் தொழில்நுட்பவியல் பாடத்துடன் தொடர்புடைய செயன்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 8ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 10ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 75 செயன்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் குறித்த செயன்முறை பரீட்சை இடம்பெறவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பரீட்சை விண்ணப்பதாரிகளுக்கு உதவி வகுப்புகளை நடத்துவது, ஒழுங்கமைப்பது மற்றும் வகுப்புகளை நடத்துவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டிய காலங்கள் குறித்து அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 7ஆம் திகதி நள்ளிரவு 12 மணி முதல் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை செயன்முறை பரீட்சை முழுமையாக முடிவடையும் வரை உதவி வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்விஸ்ம பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். திரைப்படமாகும் மஹிந்த ராஜபக்ஷவின் வாழ்க்கை வரலாறு. இஷாரா செவ்வந்தி குறித்து தகவல் வழங்குபவருக்கு 12 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் போலீஸ் தலைமையகம். கையடக்க தொலைபேசிகளுடன் வர்த்தகர் கைது. பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. சுதந்திரமாக வாழ விரும்பி ஆடையின்றி உந்துருளியில் பயணித்த இளைஞர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.